குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பிளான்ஸ் லெசன் கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ அதோட கொஷின் ஆன்சர்ஸ் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பிளான்ஸ் ஆன்சர் இன் ஃபியூ வேர்ட்ஸ். ரைட் 4 இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ். ஸோ ஃப்ளார் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் 4 இது கேட்டிருக்காங்க. செப்பல், பெடல், ஆண்ட்ரீஷியம், கைனீஷியம். ஓகேவா? ஸோ இந்த 4 பார்ட்ஸ். வாட் ஆர் த 2 டைப்ஸ் ஆஃப் பாலினேஷன்? செல்ஃப் பாலினேஷன், கிராஸ் பாலினேஷன். உங்களுக்கு தெரியும், செல்ஃப் பாலினேஷனா அதுக்குள்ளவே நடக்கிறது. கிராஸ் பாலினேஷன்னா ஏதாவது பேர்ட்ஸ், இன்செக்ட்ஸ் அதெல்லாம் வந்து கிராஸ் பாலினேட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இன்னொரு பிளான்ட் கூட சேர்ந்து பாலினேஷன் நடக்கிறது. ரைட் த பார்ட்ஸ் ஆஃப் அ லீஃப். லீஃபோட பார்ட்ஸ் என்னதுலாம்? டிப், மிட்ரிப், மார்ஜின், வெயின், லேமினா, பெட்டியோல். ஓகேவா? நெக்ஸ்ட் ரைட் 3 நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆஃப் சாயில். ஸோ என்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் சாயில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, சாண்டி சாயில், கிளே சாயில், லோமி சாயில். ரைட் த லைஃப் சைக்கிள் ஆஃப் ஃப்ளாரிங் பிளான்ஸ். என்ன லைஃப் சைக்கிள் இருக்குது? சீடு, அப்புறம் யங் பிளான், மெச்சூர் பிளான், ஃப்ளார், ஃப்ரூட்லேருந்து திரும்பியும் சீட். இதுதான் வந்து லைஃப் சைக்கிள். அடுத்தது பார்த்தோன்னா டிஃபைன் பாலினேஷன். ஸோ பாலினேஷன்னா என்னது? The transfer of pollen grains from the anther to stigma of a flower is called pollination. ஸோ ஆந்தர்லேருந்து ஸ்டிக்மாவுக்கு போகணும் pollen grains. அப்போ தான் வந்து புது சீடு உருவாகும். அது புது பிளான்ட் அதுலேருந்து தான் வரும். வாட் இஸ் ஜெர்மினேஷன் ஆஃப் சீட்ஸ்? சீட்ஸ் வந்து எப்படி புது பிளான்ட் உருவாகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்டர் ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் லைக் சன்லைட், water and soil, the embryo grows up into a new plant. This is called germination. ஸோ என்னெல்லாம் தேவை? சன்லைட் வேணும், வாட்டர் வேணும், சாயில் வேணும். இந்த 3 கரெக்டாக இருந்து ஃபேவரபிள் கண்டிஷன்ஸும் இருந்தால் எம்ப்ரியோ வந்து புது பிளான்ட்டாக மாறும். அதை தான் ஜெர்மினேஷன் சொல்கிறோம். ஹவ் இஸ் சாயில் ஃபார்ம்டு? சாயில் எப்படி உருவாகுது? மண்ணெலாம் எப்படி வருது? ராக்கில் இருந்து அப்படின்னு நம்ம பார்த்தோம். சாயில் இஸ் ஃபார்ம்ட் பை த பிரேக்கிங் ஆஃப் ராக்ஸ் பை த ஆக்ஷன் ஆஃப் விண்ட், வாட்டர் அண்ட் கிளைமேட். ஸோ விண்ட், வாட்டர், கிளைமேட்லாம் வந்து ராக்கை வந்து உடைச்சி சாயிலாக கொண்டு வருது. What is known as vermicompost? The process of decomposing biodegradable waste by earthworm is known as vermicompost. ஸோ டீகம்போஸ் பண்ணுது. இப்போ ஒரு காஞ்ச இலை இருக்குன்னா அதை வந்து பிரித்து அதிலேருந்து வர சத்தெல்லாம் வந்து திரும்ப மண்ணுக்கே கொடுக்குறது. அதுதான் டீகம்போஸ் அப்படின்னு சொல்கிறது. டீகம்போசிங் பயோடிகிரேடபிள், அதாவது ஆர்கானிக் வேஸ்ட்டு தான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இதில் வந்து இலை, தலைகள், அந்த மாதிரி பூ, செடி, காஞ்ச இது கிராஸ், இதெல்லாம் வந்து பயோடிகிரேடபிள் வேஸ்ட். அதெல்லாம் எர்த்வர்ம் எப்படி டீகம்போஸ் பண்ணுது, அதை தான் வந்து வேர்மி கம்போஸ்ட்னு சொல்கிறோம். ஹவ் ஆர் த சீட்ஸ் ஸ்ப்ரெட் பை வாட்டர்? ஸோ ஸ்ப்ரெட் எப்படி வாட்டர் மூலமாக சீட்ஸ் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரூட்ஸ் விச் ஆர் டிஸ்பர்ஸ்ட் பை வாட்டர் ஹாவ் அவுட்டர் கோட்ஸ் மாடிஃபைட் டு எனேபிள் தெம் டு ஃப்ளோட். ஸோ ஃப்ளோட் பண்ணுற மாதிரி அதுக்கு வந்து அவுட்டர் கோட் வந்து டிசைன் ஆகிருக்கு. ஸோ அது சீடு உள்ளே போனோன்னா அது முங்கிடக்கூடாது இல்லையா? ஸோ மதக்கணும், அப்போ தான் அடுத்த இடத்துக்கு போக முடியும். த மீசோகார்ப் ஆஃப் கோகோனட் இஸ் ஃபைப்ரஸ் அண்ட் இஸ் ஈஸிலி கேரிட் அவே பை வாட்டர். ஸோ மீசோகார்ப் அப்படின்னா மிடில் லேயர், கோகோனட்டில் உள்ள மிடில் லேயர் வந்து ரொம்ப ஃபைபர்னால் என்ன? நாராக இருக்கும். ஸோ அது ஈஸியாக அது தண்ணியில் அடிச்சுட்டு போயிடும். தே ரீச் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் அண்ட் க்ரோ இன்டு எ நியூ பிளான்ட். ஸோ புது பிளான்ட்டாக அது இன்னொரு இடத்துல போய் வளருது. எக்ஸாம்பிள் லோட்டஸ், கோகோனட். இப்போது ஆன்சர் இன் டீடைல். ரைட் அ நோட் ஆன் பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ஸ். ஸோ பிளான்ஸோட பார்ட்ஸ் பற்றி உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ எ பிளான்ட் ஹேஸ் 2 இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ். த பார்ட் அபவ் த சாயில் வந்து இஸ் கால் ஷூட் சிஸ்டம். த பார்ட் பிலோ த சாயில் இஸ் கால் ரூட் சிஸ்டம். ஸோ கீழே இருக்கிறது ரூட், மேலே இருக்கிறது ஷூட்னு உங்களுக்கு தெரியும். ஸோ த ஷூட் சிஸ்டம் ஹேஸ் ஸ்டெம், பிரான்ச்சஸ், லீவ்ஸ் அண்ட் ஃப்ளார்ஸ். ஷூட்டில் என்னெல்லாம் இருக்குது? மேலே என்னெல்லாம் பார்க்க முடியுது? ஸ்டெம், தண்டுன்னு சொல்லுவோம். அப்புறம் பிரான்ச்சஸ், பிரிஞ்சு வருதில் அது பிரான்ச்சஸ், லீவ்ஸ் இலைகள் அண்ட் ஃப்ளார்ஸ். த ரூட் சிஸ்டம் ஹேஸ் ரூட் அண்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் ரூட். ஸோ ரூட் சிஸ்டம்லேயே 2 இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ டேப் ரூட் அண்ட் ஃபைபரஸ் ரூட். டேப் ரூட்டில் என்ன இருக்குது? ஒரு சிங்கிள் ரூட் இருக்கும், அப்புறம் நிறைய ரூட்ஸும் இருக்கும். அடுத்து சம் பிளான்ஸ் ஹேவ் அ மெயின் ரூட் அண்ட் திஸ் இஸ் கால் டேப் ரூட். மெயின் ரூட் இருந்துச்சுன்னா அது டேப் ரூட். சம் பிளான்ஸ் ஹேவ் பஞ்சஸ் ஆஃப் ரூட்ஸ் கால் ஃபைபரஸ் ரூட். பஞ்சாக இருக்கும் ரூட்ஸ், அதை தான் ஃபைபரஸ் ரூட்டுன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் த மெத்தட்ஸ் ஆஃப் பாலினேஷன். பாலினேஷன்னா என்ன? அது வந்து எப்படி வந்து டிஸ்பர்ஸ் ஆகுது, ஒவ்வொரு இது ஃப்ளார்ஸும் வந்து அதோட பாலன் கிரெயின்ஸை எப்படி அனுப்புது அப்படின்னா, பாலினேஷன் பை விண்ட்.
The flower pollinated by wind are mostly small in size and do not have any attractive color, smell and nectar. ஸோ இதுக்கு அட்ராக்டிவ் ஸ்மெல், கலர், நெக்டார்லாம் தேவையில்லை. ஏன்னா இன்செக்ட்ஸ் மூலமாக பாலினேஷன் இல்லை. இன்செக்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணணுன்னா தான் அதுக்கு வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணும், நல்ல ஸ்மெல் இருக்கணும் அண்ட் நெக்டாரும் இருக்கணும். ஸோ பாலினேஷன் பை விண்டில் the pollen grains are non-sticky, dry, light and powdery. ஸோ ரொம்ப பொடிசாக இருக்கும், ட்ரையாக இருக்கும், பவுடர் மாதிரி இருக்கும். ஹென்ஸ் they are easily carried by the wind. எக்ஸாம்பிள் கிராஸ், மெய்ஸ். கிராஸ், மெய்ஸ்லாம் ஈஸியாக அடுத்தடுத்த இடத்துல விண்டு மூலமாகவே போய் வளர ஆரம்பிச்சிடும். அடுத்து பாலினேஷன் பை வாட்டர். The flowers of water plants are not colorful and they have no nectar. வாட்டர்லையும் வந்து கலர்ஃபுல்லாக இருக்காது பிளான்ட்ஸு அண்ட் நெக்டாரும் இருக்காது. Pollen grains of these plants have mucilaginous covering to protect them from getting wet. ஸோ தண்ணிக்குள்ளே இருக்கும்போது அது வெட்டாயிடக்கூடாதுன்றதுக்காக அது ஒரு கவரிங் இருக்கும். அதுக்கு பேர் மியூசிலேஜினியஸ் கவரிங். They float in water and reach the other plant. எக்ஸாம்பிள் வேலிஸ்னேரியா. ஸோ அது ஃப்ளோட் ஆகி அப்படியே இன்னொரு இடத்துல போய் இன்னொரு ஃப்ளாரை ரீச் பண்ணிடும். அடுத்து பாலினேஷன் பை இன்செக்ட்ஸ். ஸோ இன்செக்ட்ஸ்னால் பூச்சிகள் மூலமாக பாலினேஷன் நடக்கிறது. This is the most common type of pollination in plants like sunflower, lady's finger, brinjal and pumpkin. Some flowers are large in size and they have sweet smell. Some of these flowers produce nectar. They attract insects like butterflies and honeybees. ஸோ என்ன பண்ணும் இந்த மாதிரி பிளான்ட்ஸ் வந்து ஃப்ளார்ஸ் எப்படி இருக்கும், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சன்ஃப்ளவர் பார்த்துருக்கீங்க, ரோஸ், அது மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் அதுக்கு ஸ்வீட் ஸ்மெல் இருக்கும். இப்போ ஜாஸ்மின், மல்லிகைப்பூலாம் எடுத்தோம்னா அது வந்து ரொம்ப ஸ்மெல் வந்து நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். அதோட அந்த வாசத்துக்கே வந்து இன்செக்ட்ஸ் வந்து அங்கே போகும். ஸோ அந்த இன்செக்ட்ஸ் வந்து என்ன பண்ணும், அதில் உட்காந்தும்போது அதில் உள்ள நெக்டாரை எடுக்கும்போது அந்த பாலன் கிரெயின்ஸும் அந்த இன்செக்ட்ஸ் கூட அட்டாச் ஆகி அது வந்து கேரியவே ஆகுது. ஸோ இதை தான் பாலினேஷன் பை இன்செக்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ பாலினேஷன் பை wind, water, insects. Next, draw the picture of a flower and label the parts. ஸோ ஒரு ஃப்ளார் நம்ம வரைஞ்சி பார்ட்ஸை லேபிள் பண்ண போகிறோம். ஸோ இதில் வரைஞ்சிருக்கிறது வந்து ஹைபிஸ்கஸ், அதாவது செம்பருத்தி பூவை நம்ம வரைஞ்சிருக்கிறோம். ஸோ இதில் பெட்டல் அப்படின்னா இதழ், அந்த பூவோட இதழ் தான் பெட்டல். ஸோ பெட்டல்னு நம்ம வரைஞ்சிட்டோம். அடுத்து செப்பல். செப்பல்னால் என்ன, இந்த க்ரீன் கலரில் கீழே வந்து ப்ரொடெக்டிவாக இருக்கும். இது அந்த ஃப்ளாருக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் வந்து செப்பல்னு சொல்கிறோம். ஸோ இது பெட்டல், இது செப்பல். ஸோ இதெல்லாம் நம்ம பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளாரில் என்னெல்லாம் பார்த்தோம், பெட்டல், செப்பல், ஆண்ட்ரீஷியம், கைனீஷியம். ஸோ இதில் பெட்டலும் செப்பலும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஆண்ட்ரீஷியம். ஆண்ட்ரீஷியம்னா என்ன, மேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளார். ஸோ ஒரு ஃப்ளாரோட மேல் பார்ட்டை தான் ஆண்ட்ரீஷியம் சொல்கிறோம். அதில் என்னெல்லாம் இருக்குன்னா ஆந்தர், ஃபிலமெண்ட், இது ரெண்டையும் சேர்த்து ஸ்டேமன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன காம்பு மாதிரி வந்து மேலே ஒரு எல்லோ கலரில் ஒன்று இருக்கும், அதை தான் ஆந்தர். இந்த டியூப் மாதிரி இருக்கிறது ஃபிலமெண்ட். இந்த ரெண்டையும் சேர்த்து ஸ்டேமன். இதுதான் மொத்தமாக ஆண்ட்ரீஷியம். நெக்ஸ்ட் வந்து ஃபீமேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளார். ஃபீமேல் பார்ட்டில் ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரி, அதுக்குள்ளே ஓவியூல்ஸ். ஸோ இந்த குண்டா இருக்கிறது தான் ஓவரி, அதுக்கு உள்ளே ரெண்டு இருக்குல்ல அது வந்து ஓவியூல்ஸ். அண்ட் இந்த இதில் க்ரீன் கலரில் இந்த ஓவரிக்கு நடுவில் ஒரு டியூப் மாதிரி போகுதுல அது ஸ்டைல். அண்ட் மேலே வந்து ஒரு ஓப்பனிங் இருக்கும், அது வந்து ஸ்டிக்மா. ஸோ ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரி, ஓவியூல்ஸ், இதெல்லாம் கார்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து கைனீஷியம், அதாவது ஃபீமேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளார். ஸோ இதுதான் வந்து ஒரு ஃப்ளார் நீங்கள் வரைஞ்சி பாருங்கள், அதில் பார்ட்ஸையும் நீங்கள் நேம் பண்ணி பார்க்கணும். சரியா? ஸோ இந்த கொஷின் ஆன்சர்ஸ்லாம் நீங்கள் ஃபுல்லாக தரோவாக படிக்கணும் அண்ட் எழுதியும் வச்சுக்கோங்க நோட்டில். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள்.